அனைவருக்கும் உங்கள் ஆசிரியர் ஹேமலதாவின் இனிய வணக்கங்கள். 5ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் அறிவியல் அலகு 3 காற்று. அதில் பகுதி 1 பார்க்க போகிறோம். நம்மை சுற்றி என்ன இருக்கு? காற்று. நாம் உயிர் வாழ அவசியமானது சுவாசிக்க என்ன வேணும்? காற்று. அப்போ அந்த காற்றினுடைய முக்கியத்துவத்தை பற்றி இந்த பாடத்தில் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பார்க்கலாம். இந்த பாடத்தில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, பல்வேறு வளிமண்டல அடுக்குகள் குறித்து அறிந்து கொள்ளல். பல்வேறு வளிமண்டல அடுக்குகளை பற்றியும் காற்று மாசுபடுதலுக்கான காரணத்தை அறிந்து கொள்ளல். காற்று மாசுபடுவது அதுக்குரிய காரணத்தையும் காற்று மாசுபாட்டை குறைக்கும் வழிமுறைகளை அறிந்து கொள்ளல். காற்று மாசுபாடு அடைதன அதுக்கு குறைக்கக்கூடிய வழிமுறைகளையும் காற்றின் மூலம் பரவும் நோய்களை அறிந்து கொள்ளல். காற்றின் மூலம் பரவக்கூடிய நோய்களையும் அன்றாட வாழ்வில் காற்றின் முக்கியத்துவத்தை அறிந்து கொள்ளல். நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில் காற்றினுடைய முக்கியத்துவத்தை இதை பற்றிலாம் நம்ம இந்த பாடத்தில் தெரிஞ்சுக்க போகிறோம். அறிமுகம். காற்று நம்மை சுற்றிலும் எங்கும் நிறைந்துள்ளது. நான் சொன்ன மாதிரி தான், நம்ம சுற்றி காற்று நிறைஞ்சிருக்கு. நம்மால் அதை காண முடியாவிட்டாலும் உணர முடியும். காற்று நம்மளால் பார்க்க முடியுமா? முடியாது. உணரதான் முடியும். நீங்கள் வாயினால் இந்த கைக்கிட்ட இப்படி ஊதுங்க பாருங்க, அப்படியே ஜில்லுன்னு அந்த தோல் மேலே காற்று படுங்கன்னு உணரதான் முடியும். காற்று என்பது ஆக்சிஜன், நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு மற்றும் ஹைட்ரஜன் ஆகிய வாயுக்களின் கலவையாகும். இப்போ காற்று ஒரு கலவைன்னு சொல்கிறோம். அதில் என்னென்ன வாயுக்கள் இருக்குன்னா ஆக்சிஜன், நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன். இந்த வாயுக்கள் ஒரு போர்வையை போல பூமியை மூடி வளிமண்டலத்தை உருவாக்குகின்றன. இந்த வாயுக்கள் இருக்குதுன்னு அதை அந்த பூமியை சுற்றி ஒரு போர்வை போல வளிமண்டலத்தை உருவாக்குது. இந்த வளிமண்டலமே பூமியை நாம் வாழ்வதற்கு ஏற்ற இடமாக மாற்றுகிறது. இந்த போர்வை போல மூடி இருக்கிற வளிமண்டலம் இருக்குதுன்னு அந்த வளிமண்டலம் தான் நம்ம பூமியில வாழ்வதற்கு ஏற்ற இடமா மாத்துது. சமீப காலங்களில் அதிக எண்ணிக்கையிலான தொழிற்சாலைகள் நிறுவப்பட்டு வருகின்றன. இப்ப சமீப காலத்துல பாத்தீங்கன்னா அதிகமாக தொழிற்சாலைகள்லாம் உருவாக்கிட்டு இருக்கு. அவை மனிதர்களுக்கு அதிக அளவில் தீங்கு விளைவிக்கும் கார்பன் டை ஆக்சைடு போன்ற வாயுக்களை வளிமண்டலத்திற்குள் வெளியிடுகின்றன. மனிதனுக்கு அதிக தீங்கு தரக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு ஒரு வாயு இருக்கு. அதை இந்த தொழிற்சாலைகள் புகை மூலமா வெளியிடுறதுனால காற்றானது முன்பு இருந்ததை விட அதிக அளவில் மாசு அடைந்துள்ளது. இயற்கையாக இல்லாம இந்த தொழிற்சாலைகள் மூலம் இந்த புகை இதெல்லாம் வரதுனால அதிக அளவுல காற்று மாசு அடைஞ்சிருக்கு. இந்த பாடத்தில் நாம் வளிமண்டலத்தில் உள்ள காற்றடுக்குகள், காற்று மாசு அடைதல், காற்றால் வரும் நோய்கள், காற்று மாசுபடுதலை கட்டுப்படுத்தும் முறைகள் ஆகியவற்றை குறித்து காண்போம். நான் மேலே சொன்ன மாதிரி தான் இதை எல்லாமே இந்த பாடத்தில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பார்க்க போகிறது வளிமண்டலம். பூமியானது பல்வேறு வாயுக்களின் அடுக்குகளால் சூழப்பட்டுள்ளது. இந்த பூமி பல்வேறு வாயுக்களுடைய அடுக்குனால சூழப்பட்டிருக்கு. அதுக்கு என்ன பேரு அப்படின்னா வளிமண்டலம்னு பேரு. இது முக்கியமாக நைட்ரஜன் 78%, ஆக்சிஜன் 21% வாயுக்களால் ஆனது. பார்த்தீங்களா? 100% நைட்ரஜன் 78%, ஆக்சிஜன் 21% இருக்கு. மிஞ்சி இருக்கிறது பாருங்க கார்பன் டை ஆக்சைடு, ஆர்கான் போன்ற பிற வாயுக்கள் 1% வளிமண்டலத்தில் நிறைந்து உள்ளன. வளிமண்டலம் ஒரு கம்பிளியை போல பூமியை மூடி உள்ளதால் பூமியை அதிக குளிரிலிருந்தும் அதிக வெப்பத்திலிருந்தும் பாதுகாக்கிறது. நம்மளோட பூமியை இந்த வளிமண்டலம் கம்பளி போல
அப்படியே மூடி இருக்கிறதுனால இந்த பூமி அதிக குளிரிலிருந்தும் அதிக வெப்பத்திலிருந்து பாதுகாக்கிறது. ஏன்னா இந்த கம்பளியை போல வளிமண்டலம் மூடி இருக்கு. வளிமண்டலம் 5 வெவ்வேறு அடுக்குகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இப்போ வளிமண்டலம் அப்படின்னா 5 அடுக்குகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. கீழிருந்து மேலாக அவை அடிவளிமண்டல அடுக்கு, படைமண்டலம், இடைமண்டலம், வெப்பவலி மண்டலம் மற்றும் அயனி அடுக்கு. கீழிருந்து இப்படியே 5 அடுக்கா பிரிக்கப்பட்டிருக்கு. முதல்ல பார்க்க போறது அடிவளி மண்டலம், ட்ரோபோஸ்பியர் சொல்லுவோம். ட்ரோபோஸ்பியர் பேர். அடிவளி மண்டலமே வளிமண்டலத்தின் மிக தாழ்வான அடுக்காகும். இதை படிச்சிடுறேன், அப்புறம் சொல்றேன் பாருங்க. கடல் மட்டத்திலிருந்து இது 10 கிலோமீட்டர் உயரம் வரை காணப்படுகிறது. இது மிகவும் அடர்த்தியான அடுக்காகும். வளிமண்டலத்தில் உள்ள காற்றில் 75% இங்குதான் காணப்படுகிறது. இந்த அடுக்கில் நீராவியும் காணப்படுகிறது. நாம் இந்த அடுக்கில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். வானிலை காரணிகளான மேகம், மழை, பனி போன்றவற்றையும் இங்குதான் அதிக அளவில் காணப்படுகின்றன. அனைத்து வானிலை மாற்றங்களும் இந்த அடுக்கில் தான் ஏற்படுகின்றன. இப்ப படத்துக்கு போலாமா? இதுதான் இந்த பூமியை சுத்தி போர்வை போல இருக்குதானே, இதுதான். இப்ப நம்ம பார்க்க போறது அடிவளி மண்டலம், ட்ரோபோஸ்பியர் சொல்லுவோம். இது பூமியிலிருந்து மிக தாழ்வான அடுக்கு ஆகும். கடல் மட்டத்திலிருந்து இது 12 கிலோமீட்டர் வரை காணப்படுகிறது. இந்த அடுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அடர்த்தியா இருக்கும். இந்த வளிமண்டலம் இருக்குதானே, இந்த எல்லா வளிமண்டலம் அதுல காற்றுல 75% இங்கதான் இருக்கு. இந்த அடுக்குல பாத்தீங்கன்னா நீராவியும் இருக்கு. நாம மக்கள் எந்த அடுக்குல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பூமிக்கு அருகில் அப்படின்னா இந்த அடிவளி மண்டலத்துல தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ட்ரோபோஸ்பியர்ல தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ இந்த வானிலை மாற்றங்கள் சொல்கிறோமே, வானிலை காரணிகள் என்னென்னா மேகம் பாருங்க, மேகம், மழை, பனி இதெல்லாம் இங்கு தான் அதிக அளவில் காணப்படுது. இந்த வானிலை மாற்றங்கள் எல்லாமே இந்த அடுக்குல தான் ஏற்படுது. இதுதான் பூமிக்கு அருகில் இருக்கக்கூடியது. புரிஞ்சுதா? அடுத்தது பாருங்க, ஸ்ட்ராட்டோஸ்பியர் சொல்லுவோம், படைமண்டலம். இதையும் படிச்சுட்டு இந்த படத்து மூலமா விளக்குறேன். இது அடிவளிமண்டலத்தின் மேல் பகுதியில் தொடங்கி நிலமட்டத்திற்கு மேல் 50 கிலோமீட்டர் உயரத்திற்கு பறந்து காணப்படுகிறது. இம்மண்டலத்தில் காணப்படும் ஓசோன் அடுக்கானது மனிதர்களின் கண் மற்றும் தோலில் பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய தீங்கு விளைவிக்கும் புற ஊதா கதிர்களை ஈர்த்து கொள்கிறது. இந்த அடுக்கில் நீராவி காணப்படுவதில்லை. இங்கு வெப்பநிலை -55 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு காணப்படும். ஸ்ட்ராட்டோஸ்பியர் சொல்லுவோம், படைமண்டலம். இது அடிவளி மண்டலத்துக்கு அடுத்ததா இருக்கு. இது இந்த மேல் பகுதி இதுல இருந்து தொடங்கி நிலமட்டத்திலிருந்து 50 கிலோமீட்டர் உயரத்துக்கு அப்படியே பறந்து காணப்படுது. இதுல ஓசோன் அடுக்கு இருக்கு. கலர் பாருங்க, டிஃப்ரெண்ட் நல்லா தெரியுமா? ஓசோன் அடுக்கு இங்க இருக்கு. இந்த ஓசோன் அடுக்கு என்ன பண்ணுதுன்னா மனிதர்களுடைய கண்ணு தோலில பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய புற ஊதா கதிர்கள் ஒன்று இருக்குது. அதை மனிதர்களை பாதிக்காம பூமிக்கு வராம இது தடுத்துடுது. எங்க? இந்த படைமண்டலத்துல இருக்கக்கூடிய ஓசோன் மண்டலம். இந்த அடுக்குல நீராவி இருக்காது பாரு. இதுதான் இந்த நீல கலர்ல இருக்கிறது தான் ஓசோன் மண்டலம். இங்க தடுத்துடுது பாரு, பூமிக்கு வராம இந்த புற ஊதா கதிர்களை தடுக்குது. இங்க வெப்பநிலை பாத்தீங்கன்னா -55 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு காணப்படும். அடுத்தது இடைமண்டலம், மீசோஸ்பியர். படைமண்டலத்துக்கு மேலே உள்ள அடுக்கு இடைமண்டலம் எனப்படும். இது தரைமட்டத்தில் இருந்து 85 கிலோமீட்டர் உயரம் வரை காணப்படுகிறது. உயரம் அதிகரிக்க அதிகரிக்க
இந்த வெப்பநிலை குறைந்து காணப்படும். இங்கு வெப்பநிலை -1100°C அளவிற்கு காணப்படும். வானில் காணப்படும் அநேக விண்கற்கள் இந்த மண்டலத்தில் தான் எரிகின்றன. அடுத்தது பார்க்க போறது இடைமண்டலம், மீசோஸ்பியர். படைமண்டலத்திற்கு மேலே உள்ள அடுக்கு இடைமண்டலம். இது தரமட்டத்திலிருந்து 80 கிலோமீட்டர் உயரம் வரை காணப்படும். இந்த உயரம் அதிகரிக்க அதிகரிக்க இங்கு வெப்பநிலை குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். இங்க எப்படி பார்த்தீங்கன்னா -1100°C அளவுக்கு காணப்படும். வானில் காணப்படும் இந்த விண்கற்கள் இருக்குதுன்னு அதெல்லாம் எங்க இருக்குன்னா இடைமண்டலத்துல தான் இருக்கு. அடுத்தது வெப்ப வளிமண்டலம், தெர்மோஸ்பியர். இடைமண்டலத்திற்கு மேலே உள்ள காற்று அரிதாக உள்ள அடுக்கு வெப்பமண்டலம் அழைக்கப்படுகிறது. இது வளிமண்டலத்தின் 3வது அடுக்கு ஆகும். தெர்மோஸ்பியர். வெப்ப வளிமண்டலம் இருக்கா, இதுதான் தெர்மோஸ்பியர். இடைமண்டலத்திற்கு மேலே காற்று இங்க அரிதா தான் இருக்கும். அடுக்கு வெப்பமண்டலம்னு இதுக்கு பேரு. இது வளிமண்டலத்தினுடைய 3வது அடுக்கு. அடுத்து வெளியடுக்கு, எக்ஸோஸ்பியர். வளிமண்டலத்தில் கடைசியாக காணப்படும் அடுக்கு வெளியடுக்கு காணப்படுகிறது. இது புவிக்கு மேலே 400 முதல் 1500 கிலோமீட்டர் வரை பரவியுள்ளது. இங்கு காற்று மிகவும் குறைந்த அடர்த்தியுடன் காணப்படும். இறுதியாக உள்ள அடுக்கு வெளியடுக்குன்னு சொல்லுவோம். இது இந்த பூமியினுடைய தரைமட்டத்திலிருந்து 700 கிலோமீட்டர் முதல் உயரத்துக்கு மேல பரவி இருக்கு. பாருங்க, இவ்வளோ கிலோமீட்டர், 1,90,000 கிலோமீட்டர் வரை பரவி இருக்குதாம்மா. இதுல பாத்தீங்கன்னா இந்த காற்று குறைந்த அடர்த்தியோட தான் இருக்கும். அதே நம்ம அடிவளி மண்டலத்துல எடுத்து பாத்தீங்கன்னா காற்று அடர்த்தியா இருக்குது. ஆனா இங்க காற்று அடர்த்தி குறைவா இருக்கு. இந்த படத்தை வச்சு நீங்க நான் சொன்னதை புரிஞ்சுக்கோங்க. அடுத்து காற்றின் முக்கியத்துவம். அனைத்து உயிரினங்களுக்கும் காற்று மிகவும் அவசியம். காற்று இல்லாமல் எந்த உயிரினமும் பூமியில் வாழ முடியாது. நாம் காற்றில் உள்ள ஆக்சிஜனை உள்ளிழுத்து கொண்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுகிறோம். தாவரங்கள் இந்த கார்பன் டை ஆக்சைடை உணவு தயாரிக்க பயன்படுத்துகின்றன. காற்றில் உள்ள ஆக்சிஜன், நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு மற்றும் ஹைட்ரஜன் போன்ற வாயுக்கள் பல்வேறு காரணங்களுக்காக நமக்கு அவசியமாகிறது. காற்றின் முக்கியத்துவம் குறித்து நாம் இந்த பகுதியில் காண்போம். அனைத்து உயிரினங்களும், இந்த பூமியில் உள்ள எல்லா உயிரினங்களுக்கும் காற்று ரொம்ப அவசியம். காற்று இல்லாம எந்த உயிரினமும் பூமியில வாழ முடியாது. மனிதர்கள் நம்ம என்ன பண்ணுவோம், காற்றில் உள்ள ஆக்சிஜனை உள்ளிழுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுறோம். அதே தாவரங்கள் ஒளிச்சேர்க்கையின் போது கார்பன் டை ஆக்சைடை உள்ளிழுத்துக்கிட்டு ஆக்சிஜனை வெளிவிடுது. காற்றுல இருக்கிற ஆக்சிஜன், நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன் பல்வேறு காரணங்களுக்காக நமக்கு அவசியமா இருக்கு. அப்படின்னா இந்த காற்றினுடைய முக்கியத்துவத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். நீர் சுழற்சி. சுழற்சினா இதுதான், இப்படியே போயிட்டு இப்படி வருது பத்தியா, நீர் சுழற்சி. காற்றில் உள்ள நீராவியே நீர் சுழற்சி ஏற்பட காரணமாகிறது. இப்ப காற்று ஈரப்பதமா இருக்கு, அப்ப அதுல காற்றுல நீராவி இருக்கு, அதுதான் நீர் சுழற்சிக்கு காரணம். ஏரிகள் மற்றும் பெருங்கடல் போன்ற நீர்நிலைகளில் உள்ள நீர் ஆவியாகி நீராவியாக மாறுகிறது. இந்த ஏரிகள் இருக்குதானே, இந்த பெருங்கடல்கள், இதுல சூரியனுடைய வெப்பத்தினால இந்த நீர் ஆவியா நீராவியா போகுது பாத்தீங்களா. இத பாருங்க, இப்படி போகுது பாருங்க. அப்புறம் இத பாருங்க, அப்படியே இந்த ஆவி சுருங்குது பாருங்க. அப்புறம் இது மேகங்களா உருவாகுது. இந்த மேகங்கள் நிலத்தை நோக்கி அப்படியே நகர்ந்து வருது. அது குளிர்ச்சி அடைஞ்சு மறுபடியும் மழையா பொழியுது. இந்த மேகங்கள் நகருதானே, அது எப்படி தானா நகருமா? இல்ல, காற்றின் மூலம்தான் இந்த மேகங்கள் நகர்ந்து குளிர்ச்சி அடைந்து மழையா பொழியுது. மறுபடியும் ஆறுல கடல் எல்லாம் தண்ணி வழியும், அது சூரியன் மூலமா ஆவியாகும். இந்த ஆவி சுருங்கும், பெரிய மேகக்கூட்டம் வரும், அது கீழ் நோக்கி நகரும், குளிர்ந்து மழையா பொழியும். இதுதான் நீர் சுழற்சி. ஆற்றல். நாம் காற்றில் உள்ள ஆக்சிஜனை சுவாசிக்கிறோம். நம்ம என்ன பண்றோம், காற்றுல என்ன வாயு அதிகம் நம்ம எடுத்துக்கிறோம், ஆக்சிஜன். அது நமது உடலில் உள்ள திசுக்களுக்கு வழங்கப்படுகிறது.
நம்ம உடல்ல இருக்கிற திசுக்களுக்கு வந்து ஆக்சிஜன் வந்து கொடுக்குது. உடல் செல்கள் ஆக்சிஜனின் உதவியால் உணவு மூலக்கூறுகளை எரித்து நமக்கு தேவையான ஆற்றலை அளிக்கின்றன. இப்போ ஆற்றல் சொல்றோம். ஆற்றல்னா என்ன? சக்தி. இந்த உடல்ல வந்து நிறைய செல்கள் இருக்கு. அது ஆக்சிஜனோட உதவியினால நம்ம சாப்பிட்ற உணவு இருக்குதானே, அந்த மூலப்பொருளை எரிச்சு நமக்கு தேவையான சக்தியை கொடுக்குது. இந்த ஆற்றலின் உதவியால் தான் நாம் பல்வேறு வேலைகளை செய்கிறோம். நம்ம நல்லா வேலை செய்யறோம், அதுக்கு காரணம் என்ன? ஆற்றல். அதுக்கு என்ன தேவை? ஆக்சிஜன். ஆக்சிஜனுடைய உதவியால தான் இந்த ஆற்றலை நாம் பெறுகிறோம். காற்றின் வழியே ஒலி பயணிக்கிறது. ஒலின்னா சவுண்டு. நாம் நமது சுற்றுப்புறத்திலிருந்து பல்வேறு ஓசைகளை கேட்கிறோம். இப்போ நான் இங்கே பேசிட்டு இருக்கிறேன், கொஞ்சம் தூரத்தில் இன்னொருத்தர் பேசுறது நம்ம காதில் விழுமா விடாதா? அப்புறம் எங்கேயோ ஒரு வெடி சத்தம் இதெல்லாம் கேட்கும். அது நம்ம கேட்குறோமா இல்லையா? அதுதான் ஒலி. மேலும் நாம் பேசுவதை பிறர் கேட்கின்றனர். நாம் பேசுறத மற்றவங்க கேட்குறாங்க, மற்றவங்களுடைய பேச்சை நம்ம கேட்குறோம். இது எப்படி நடைபெறுதுன்னா காற்றின் மூலமா நடைபெறுது. ஏனெனில் ஒலி பரவுவதற்கு காற்று போன்ற ஒரு ஊடகம் தேவை. ஒலி வந்து பரவுவதற்கு வந்து காற்று போன்ற ஒரு ஊடகம் தேவை. அதன் மூலமா தான் நம்ம கேட்க முடியாது. உருவாகும் இடத்திலிருந்து கேட்பவரிடம் காற்றின் மூலமே ஒலி கடந்து செல்கிறது. இப்போ நான் இங்கிருந்து பேசுறேன் அப்படின்னா அவங்க அங்கே கேட்குறாங்கன்னா அது எது மூலமா போகுதுன்னா காற்றின் மூலமாக ஒலி வந்து கடந்து போகுது. சவுண்ட். இப்போ ஆன் கத்துற அந்த சவுண்டு அங்கே போய் கேட்குது தானே, எது மூலமா போகுது? காற்றின் மூலமா. தாவரங்களுக்கு பயன்படுதல். இப்போ அடுத்தது முக்கியமா தாவரங்களுக்கு காற்று எப்படி பயன்படுதுன்றத பார்க்கலாமா? காற்றில் உள்ள நைட்ரஜன் தாவரங்களுக்கு பயனுள்ளதாக உள்ளது. காற்றுல வந்து நைட்ரஜன் அதிக அளவு இருக்குன்னு சொல்லி நம்ம இவ்வளோ பர்சன்டேஜ் படித்தோமா இல்லையா? முன்னாடி எவ்வளோ இருக்கு ஞாபகப்படுத்தி பாருங்க. 78% வந்து நைட்ரஜன் இருக்கு. அது தாவரங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு. நைட்ரஜன் ஆக்கம் எனும் செயல்முறையின் மூலம் காற்றில் உள்ள நைட்ரஜன் நைட்ரேட்டுகளாக மாற்றமடையுது. நைட்ரஜன் ஆக்கம்னு ஒரு செயல்முறை மூலமா காற்றில் உள்ள நைட்ரஜன் வந்து நைட்ரேட்டா மாறுது. இந்த நைட்ரேட்டுகள் வந்து தாவர வளர்ச்சிக்கு மிகவும் பயனுள்ளதாக உள்ளன. தாவரங்கள் நல்ல வளர்ச்சி அடையறதுக்கு இந்த நைட்ரஜன் வந்து நைட்ரேட்டா மாறுது. அதுதான் முக்கிய காரணம். மேலும் காற்றானது தாவரங்களில் மகரந்த சேர்க்கை நடைபெறுவதற்கும் உதவுகிறது. தன்மகரந்த சேர்க்கை, அயல் மகரந்த சேர்க்கையெல்லாம் போன தடவை படித்தோமா இல்லையா? அப்போ அந்த தாவரங்களுடைய மகரந்த சேர்க்கை அது காற்று மூலமா பரவுதுன்னு சொன்னோமா இல்லையா? அதுக்கு முக்கியமா உதவுது. மகரந்த தூள் காற்றின் உதவியுடன் ஒரு தாவரத்திலிருந்து மற்றொரு தாவரத்திற்கு சென்றடைகிறது. அந்த மகரந்த துகள்கள் இருக்குதானே, அது காற்றின் மூலமா ஒரு தாவரத்திலிருந்து இன்னொரு தாவரத்துக்கு போய் சேருது. எனவே அயல் மகரந்த சேர்க்கைக்கும் காற்று உதவுகிறது. அப்ப அயல் மகரந்த சேர்க்கைக்கும் காற்று உதவுது. போக்குவரத்து. வாயுக்களின் நகர்வு காற்று என்று அழைக்கப்படுகிறது. வாயுக்கள் வந்து நகர்றது தான் வந்து காற்றுன்னு சொல்றோம். கப்பல் மற்றும் படகுகள் கடலில் பயணிக்க காற்று உதவுது. காற்று எந்த பக்கம் வீசுதோ அந்த பக்கம் தான் கப்பல் படகெல்லாம் போகும். அப்ப அது பயணம் கப்பல் படகுகள்லாம் பயணம் செய்வதற்கு வந்து காற்று உதவுது. விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர்களும் காற்றிலேயே பயணிக்கின்றன. மேலே ஆகாயத்தில் பாரு, விமானங்கள் ஹெலிகாப்டர்கள்லாம் வந்து காற்றிலேயே பயணம், காற்றில் மூலமாக தான் அந்த போக்குவரத்து நடைபெறுது. அப்போ போக்குவரத்துக்கு காற்று இன்றியமையாதது. அடுத்தது விளையாட்டுகள். பாராகிளைடிங் என்பது பொழுதுபோக்கு மற்றும் சாகசம் செய்யும் விளையாட்டு போட்டி ஆகும். பாராகிளைடிங் பாருங்க, இந்த மாதிரி இதில் விளையாடும் நபர் துணியாலான ஒரு இறக்கையின் கீழ் உள்ள இருக்கை பட்டை மீது அமர்ந்திருப்பார். இப்படி உட்கார்ந்திருப்பாரு. தொங்கு கிளைடிங் என்பதும் ஒரு வகை விளையாட்டு. இதுவும் ஒரு விளையாட்டு. இதில் விளையாடுவர் லேசான விசைப்பொறி இல்லாத மோட்டார் பாதத்தால் இயக்கக்கூடிய தொங்கு கிளைடர் எனப்படும் ஒரு சிறு விமானத்தை இயக்குவார். இதுதான் சிறு விமானம். இதில் இப்படி உட்கார்ந்துருக்கிறது. இதெல்லாமே வந்து காற்றின் மூலமா நடக்கக்கூடியது. இது விளையாட்டுகள். இந்த இரு விளையாட்டுகளுமே காற்றின் உதவியோடு தான் நடைபெறுது. இது ரெண்டுமே காற்றின் உதவியோடு தான் நடைபெறுது. மற்ற விளையாட்டுகளான கட்டைகளை கொண்டு கடல் அலைகளின் மீது சீறி பாய்தல். இந்த மாதிரி ஒரு கட்டை மாதிரி வச்சிருப்பாங்க, அதில் அப்படியே நின்றுக்கிட்டு கடல் அலையில் அப்படியே சீறி பாய்வாங்க. இந்த பார்த்துருக்கீங்க தானே டிவியில்? அது அப்புறம் பட்டம் விடுறது, அப்புறம் இந்த பாய்மர கப்பலில் பயணித்தல், இதுவும் காற்றினுடைய உதவியோடு தான் நடைபெறுது.
இது என்னன்னு தெரியுமா? பாராசூட். இதை பற்றி அப்புறம் பார்க்கலாம். உங்களுக்கு தெரியுமா, ஹிமாச்சல் பிரதேசத்தில் உள்ள ஜோகிந்தர் நகர் பள்ளத்தாக்கில் உள்ள பிர் பில்லிங் எனும் மலை பிரதேசம் பாராகிளைடிங் விளையாட்டின் தலைநகரம் என்று அழைக்கப்படுகிறது. ஹிமாச்சல் பிரதேஷ் இந்த மலைப்பகுதியில் இருக்குது தானே, அதில் ஜோகிந்தர் நகர் பள்ளத்தாக்கு ஒன்று இருக்கு. அதில் பிர் பில்லிங்ன்ற ஒரு மலை பிரதேசத்தில் பாராகிளைடிங்கிற ஒரு விளையாட்டு தலைநகரமாக அதை சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் உள்ள ஏலகிரி மலை பாராகிளைடிங் விளையாட்டிற்கு ஏற்ற இடமாகும். பாராசூட்டுகளும் வெப்ப காற்று பலூன்களும் பாராஷூட் அப்படின்னு சொல்லுவாங்க தானே, அதுக்கு வெப்ப காற்று பலூன்னா ஹாட் ஏர் பலூன்ஸ் சொல்லுவோம். பாராஷூட் மற்றும் வெப்ப காற்று பலூன்கள் மேலிருந்து கீழே இறங்குவதற்கு உதவி புரிகின்றன. எப்படி அப்படின்னா, ஆபத்தான அவசர காலங்களில் மக்கள் பாராசூட்டை பயன்படுத்தி காற்றின் உதவியுடன் மெதுவாகவும் பாதுகாப்பாகவும் கீழே இறங்குகிறார்கள். ஏதோ ஒரு மேலே பறக்கும்போது, விமானத்திலேயோ ஹெலிகாப்டரில் பறக்கும்போது திடீர்னு ஒரு ஆபத்து இருக்குன்னா அவசர காலங்களில் இந்த பாராசூட்டை பயன்படுத்தி காற்றோட உதவியோட மெதுவாகவும் பாதுகாப்பாகவும் கீழே இறங்குவாங்க. காற்று ஆற்றல். வாயுக்கள் அழுத்தம் அதிகமுள்ள இடத்திலிருந்து அழுத்தம் குறைந்த இடத்திற்கு செல்கின்றன. இந்த வாயுக்கள் என்ன ஆகும், அதிக அழுத்தம் உள்ள இடத்திலிருந்து அழுத்தம் குறைவான இடத்துக்கு போகும். இந்த ஓட்டத்திற்கு காற்று என்று பெயர். இந்த வாயுக்களுடைய இதுக்கு என்ன பேரு? ஓட்டத்துக்கு காற்று. காற்றாலைகளின் உதவியுடன் மின்சாரம் தயாரிக்க காற்று உதவுகிறது. இப்போ மின்சாரம் தயாரிக்கிறதுல காற்றாலைகளுடைய பங்கு அதிகமாக இருக்கு. காற்றின் உதவியோட இந்த காற்றாலைகளில் மின்சாரம் தயாரிக்கிறாங்க. இதோட இந்த பகுதி 1 வகுப்பு முடிஞ்சது. இதனுடைய தொடர்ச்சியை பகுதி 2ல் பார்க்கலாம். நன்றி.